Hi students, welcome to our channel. 12th Commerce in the Public Exam 2025 கான important 5 mark questions என்னன்னு பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போ 12th காமர்ஸ்ல இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த questions மட்டும் நீங்க தரவா படிச்சீங்கன்னா போதும். கண்டிப்பா உங்களால இந்த பப்ளிக் எக்ஸாம்ல 7 into 5 35 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா 5 மார்க் கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதில் எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. ஃபார் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேலாண்மையின் அடிப்படை கருத்துக்களை விவரி. Explain the principles of modern management. நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி. Explain the various functions of management. மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குக. What are the major advantages of MBO? குறியிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் யாவை? What are the advantages of MBE? விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் யாவை? Distinguish between new issue market and secondary market. முதல்நிலை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தை வேறுபாடு. டிஸ்கஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் அ கேபிட்டல் மார்க்கெட். மூலதன சந்தையின் சிறப்பு இயல்புகளை விவாதிக்க. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். மூலதன சந்தையின் பல்வேறு பணிகளை விவரி. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை வேறுபாடு. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். பணச்சந்தையின் சிறப்பு இயல்புகளை விவரி. Distinguish between stock exchange and commodity exchange. பங்கு பரிவர்த்தனைக்கும் பண்டமாற்று பரிவர்த்தனைக்கும் உள்ள வேறுபாடுகளை தருக. What are the functions of SEBI? செபியின் பணிகளை விவரி. Explain the powers of SEBI. செபியின் அதிகாரங்களை விவரி. Explain the significance of HRM. மனிதவள மேலாண்மையின் முக்கியத்துவத்தை விளக்குக. Discuss the operative functions of HRM. மனிதவள மேலாண்மையின் செயல் பணிகளை விவரி. எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள அகவளங்களை விளக்குக. வாட் ஆர் த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட். ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள சமீபகால போக்குகளை விளக்குக. டிஃபரன்ஷியேட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை விவரி. வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். பணிவழி பயிற்சிக்கும் பணிவழியற்ற பயிற்சிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட். சந்தை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பொருளாதார அடிப்படையில் சந்தைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? நரேட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். சந்தையிடுகை கலவையின் கூறுகளை குறிப்பிடுக. Explain in detail how tradition marketing differ from e-marketing. பாரம்பரிய சந்தை இடுகை எவ்வாறு மின் சந்தையிலிருந்து வேறுபடுகிறது? How are consumers exploited? நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள்? What are the objectives of Consumer Protection Act 1986? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1988 நோக்கங்கள் யாவை? What are the responsibilities of the consumers? நுகர்வோரின் பொறுப்புகள் யாவை? Explain the overall performance of National Commission. தேசிய ஆணையத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனை விளக்குக. Explain the overall performance of State Commission. மாநில ஆணையத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனை விளக்குக. Discuss the role of macro environment of business. வியாபாரத்தின் பரந்த சூழலின் காரணிகளை விளக்குக. Explain the micro environment factors of business. வியாபாரத்தின் நுண்ணிய சூழலின் காரணிகளை விளக்குக. வாட் ஆர் த ஹைலைட்ஸ் ஆஃப் எல்பிஜி பாலிசி. எல்பிஜியின் சிறப்பு அம்சங்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறுகளை கூறி விளக்குக. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டி. நிபந்தனை மற்றும் நம்புறுதிகளை வேறுபடுத்துக. டிஸ்டிங்விஷ் எ செக் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டினை வேறுபடுத்துக. டிஸ்கஸ் இன் டீடைல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ செக். காசோலையின் இயல்புகளை கூறி விளக்குக. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அன் என்டர்பிரனர் அண்ட் அன் இன்ட்ராபிரனர்.
தொழில் முனைவோர் மற்றும் அகத்தொழில் முனைவோர் இவர்களை வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு த டைப்ஸ் ஆஃப் பிசினஸ். வியாபார அடிப்படையிலான தொழில் முனைவு வகைப்பாட்டினை விவரித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் எனி 5 கவர்மெண்ட் என்டர்பிரினல் ஸ்கீம்ஸ். ஏதேனும் 5 அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தினை விளக்குக. ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிபென்ச்சர்ஸ் அண்ட் ஷேர்ஸ். பங்குகளுக்கும் கடன் பத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? பிரீஃப் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். இயக்குநர்களின் வகைகளை கூறி விளக்குக. பிரீஃப்லி ஸ்டேட் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங்ஸ். பல வகையான நிறும கூட்டங்களை விளக்குக. டோட்டலா 41 கொஸ்டின்ஸ். இந்த 41 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க தரவா படிச்சா போதும். கண்டிப்பா உங்களால 7 into 5 35 மார்க்ஸ் 12th காமர்ஸ்ல இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025ல ஷியரா ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.